ரஜினிக்கு அது பெரிய வருத்தம். என் வாழ்க்கை சரியாக அமையலை பொண்ணு வாழ்க்கைங்கிறதுல பெரிய வருத்தம் ரஜினி. அவர் அது ரொம்ப நொந்து, அதில் தான் நொந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு இடையில அவருக்கு. எஸ்னா ஓகேங்க பரவாயில்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறது. இல்லை நோன்னா இல்லைங்க அந்த மாதிரி நான் கிடையாது, என்ன அப்ரோச் பண்ண வேண்டாம், என் திறமைக்கு என் நடிப்புக்கு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க, இல்லை நான் இப்படி தான் ஒரு வாய்ப்பு வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு போயிட்டே இருங்கண்ணே. இப்போ இவங்க இங்கே உட்காந்து டிவியில் உட்காந்து சொன்னது போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுங்கிறதா இருக்காரு. புகாராக எழுதி கொடுத்துலாம்ல. நியாயத்தை பேசுகிறேன், நானும் சப்போர்ட்டாக பேசுகிறேன். நியாயத்தை தனுஷ் மேட்டர்லையே நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸில் ஈஸியாக காரி கொடுத்துருங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நடிகர் தனுஷ் அவர்களோட அந்த கான்ட்ரவர்சின்றது ரொம்ப நாளாக நீண்டுகிட்டே வருது. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இப்போ மானியா ஆனந்த் அவர்கள் அவரோட மேனேஜர் வச்சு என்கிட்ட ஃபோன் காலில் தனுஷ் படத்தில் வாய்ப்பு தரேன், ஆனால் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டு தொல்லை பண்ணதான் அவங்க சொல்லியிருக்காங்க சார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ஆனால் அவங்க தனுஷ் தரப்பில் மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மேனேஜர் அவங்க செல் நம்பரை போட்டு இது எங்கள் செல் நம்பரே கிடையாது, ரெண்டாவது எங்கள்கிட்ட காஸ்டிங் அதுமாரி ஆளே கிடையாது, நாங்கள் நாங்கள் கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆராயப்பட வேண்டிய விஷயம். யார் உண்மையாக இவங்க தனுஷ் தரப்பில் பேசுனாங்களா இல்லை வேறு யாரும் தனுஷ் பெயரை பயன்படுத்தி பேசுனாங்களா அப்படின்றது அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா தனுஷ் அவர்கள் மேலே தொடர்ந்து இந்த கான்ட்ரவர்சி வந்துட்டே இருக்கு. டிவோர்ஸ் ஆகணும், யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலும் இருக்கட்டும், நீங்கள் என்ன தனுஷோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க சார்? அந்த தனுஷ் என்ன குடும்ப நல நீதிமன்றம் நடத்திட்டு இருக்கிற டிவோர்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாம் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவரோட இருக்கிறவங்களுக்குலாம் அது மாதிரி நடக்குது நிகழ்துன்னு சொல்கிறாங்க. தனுஷ் கூட தான் என் புள்ளன்னு சொல்லி மதுரையில் ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டாங்க. நடந்தது தெரியுமா? எங்கள் புள்ள அது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க, நடந்துச்சு. தனுஷ் இப்போ சமீபத்தில் வளர்ந்த ஒரு பெரிய நடிகர் ரஜினிகாந்தோடைய மருமகன். ஒரு காலத்தில் எக்ஸ் மருமகன் பணம் நிறையா சம்பாரிச்சிட்டாரு. தனுஷுக்கு ஃப்ளாப்பே கிடையாது சமீபத்தில் படங்கள்லாம். வெற்றிமாறன் காம்பினேஷனில் ஓஹோன்னு வடசென்னை தூக்குனுச்சு. வெற்றிமாறனுக்கு அவருக்குமே இதை கான்ட்ரவர்சி தான் சொன்னாங்க. அந்த வடசென்னையில் இந்த பார்ட் 2 எடுக்கிறதுல ஆமாம் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டா அதோட தான் இவர் சிம்பு வச்சு தான் எடுக்கிறாரு. மயிலை சிவகுமார் கதை எடுக்கிறாங்கல்ல, அது சிம்பு வச்சு தான் எடுக்கிறாங்க. அது அரசன் நேம் வச்சுருக்காங்க. அது சிம்பு வச்சு தான் எடுக்கிறாரு. அது அவரை வச்சு எடுக்கலாட்டி அவருக்கு தான் அந்த கதை ஃபிட்டான கதையாக இருந்திருக்கும். இவங்களுக்குள்ள பிரச்சனைனால ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. வடசென்னை 2 பற்றி பேசினாலே வெற்றிமாறன் டென்ஷன் ஆயிடுறாப்புல. அது என்ன அவங்களுக்கு நடந்ததுன்னு தெரியல. பொல்லாதவன்னு அவரை வச்சு தான் கொடுத்தாரு. வெற்றிமாறன் காம்பினேஷன் பிறகு பயங்கர வெற்றிமா இது தனுஷோட வளர்ச்சி. ஆமா, பெரிய ஹிட் கூட படம் வடசென்னை. ஆமா, இப்போ கூட இந்த பாடம் நல்லா இருந்தது. இட்லி கடை அவரே டைரக்ட் பண்ணது நல்லா இருந்தது. அது முதல்ல ஒரு படம் எடுத்தாரு. அந்த ஆக்டர் விட்டு டைரக்டருக்கு டைரக்ஷன்ல இறங்கி. ஆமா, அது முதல்ல ஒரு படம் எடுத்தாரு. சைக்கிள் அது ராயன்னு ஒரு படம் எடுத்தாரு. அது கண்டாவி அந்த ஃப்ரைட் ரைஸோட மோசமா இருந்தது படம். அவர் வச்சிருந்த கடை நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்னு ஒரு படமும் எடுத்தாரு. ஆமா, இது நல்லா இருந்தது. இட்லி கடை ஒரு ஃபைனா இந்த கதை குடும்பத்தோட பாக்குறது ஒரு நல்லா நீட்டா இருந்துச்சு. நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்கு, ஆனா ஓரளவு ஃபைனா எடுக்கிறாரு. அதனால ஆக்சுவலா டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க நாகரீகமாக பிரிஞ்சுக்கிட்டாங்க. தனுஷ் பையன்லாம் அழகாக இருக்கான், அவங்களாம் அப்பாவோட இருக்கான், அம்மாவோட இருக்கான், அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி தான். ரஜினிக்கு அதில் பெரிய வருத்தம். என் வாழ்க்கை சரியாக அமையலை பொண்ணு வாழ்க்கைங்கிறதுல ஒரு பெரிய வருத்தம் ரஜினிக்கு. அவர் அது ரொம்ப நொந்து, அதில் தான் நொந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு இடையில அவருக்கு. இப்போ பாய்ஸ் கடனில் வீடு வாங்கிட்டார். யார்? தனுஷ். ஏன்ப்பா நான்லாம் பாய்ஸ் கடனில் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ நான் தான் நினச்சிக்கிட்டேன், நம்மளோட தான் இந்த போராமை குணங்கள்லாம் நம்மளை போன்ற மிடில் கிளாஸ் கிட்ட தான் இருக்குன்னு நினைச்சேன். ஹை கிளாஸ் வரையும் அந்த பிரச்சனை இருக்குங்கிறது. வளரலாம், ஆனால் நம்மளோட யாரும் வளர்ந்துருக்கூடாது. ஆமாம், ஹை கிளாஸ் வரையும் அந்த பிரச்சனை இருக்கு. அப்படித்தானே? அதான் உண்மை. மானியா ஆனந்த் அவங்க நடிகை, சினிமா நடிகை, சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அந்த உளவியலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு சொல்கிறாங்க, போய் போலீஸ் ஸ்டேஷன் வழியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறத நான் அப்பையிலேருந்து சொல்லுவேன். உங்களை ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல தான் பேசியிருக்காங்க. ஒருத்தவங்க உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டை கூப்பிட்றாங்கன்னா என்னோட பாலிசி என்னன்னா, நான் 2 தரப்பாக பேசி தர்றேன். ஒரு தரப்பு எஸ்னா எஸ், இல்லை நோனா நோ, தட்ஸ் வை போயிட்டு இருக்கணும், அவ்வளோதான் பாயிண்ட்டு. எஸ்னா ஓகேங்க பரவாயில்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறது. இல்லை நோனா இல்லைங்க அந்த மாதிரி நான் கிடையாது, என்ன அப்ரோச் பண்ண வேண்டாம், என் திறமைக்கு என் நடிப்புக்கு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க, இல்லை நான் இப்படி தான் ஒரு வாய்ப்பு வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு போயிட்டே இருங்கண்ணே. அதானே கரெக்டு. ஹேண்டில் பண்ணுற விதம் தான் சொல்கிறேன். நீங்கள் உட்காந்துக்கிட்டு யார் மேலே குற்றச்சாட்டு சொல்லிட்டு கேரியர் தான் வீணாக போகுது.
அப்ப இதெல்லாம் அவங்க வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி எதுனா சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டா நியூஸ்ல வரும். அது கொஞ்சம் நம்ம யாருன்னு viral ஆகும். அடையாளப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் சினி இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாதுமா. உங்களை அதுக்கு முன்னாடி ஆட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் இந்த கொடுத்துரும், மாதிரி தப்பான நம்ம அள்ளி தூத்திடும்னு சொல்லிட்டு உங்களை ஏற கட்டி போயிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே யாருமே சேர்க்க மாட்டாங்க. சினிமா இண்டஸ்ட்ரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். பாலியல் புகார் கொடுத்த நிறைய நடிகைகள் வாழ்க்கையை பார்த்துருக்கேன். அதுமாதிரி கால் ஷீட்டு கொடுத்துட்டு ஏமாத்துறாங்கல்ல நடிகர், டயத்துக்கு வராமல் இழுக்கடிக்கிறதுலாம், அது உங்களை சினிமா ஆட்டத்திலே சேர்த்துக்க மாட்டாங்க. சிலம்பரசனை விட ஒரு பெரிய கெட்டிக்காரன் யாருமே கிடையாதுமா. என் வயசு தான் இருக்கு, பெரிய கெட்டிக்காரன். எதனால மார்க்கெட் உட்காந்துச்சு? தனுஷில் என்ட்ரியாக இருக்க முடியாது. தனுஷெல்லாம் சிலம்பரசன் செய்த ஒரு சின்ன தவறு தான். டயத்துக்கு போகிறது கிடையாது, ஷூட்டிங் போகிறது கிடையாது. பணத்தை வாங்கிட்டா போக வேண்டியது, நடிக்க தானே வேலை. ஆனால் சிலம்பரசன் இப்போ லென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன லென்ஸ்? அந்த அளவுக்கு திறமைசாலி அந்த சிலம்பரசன். பிறவி கலைஞனோட பிள்ளைங்க, ஒரு டி ராஜேந்திரன் புள்ள. அது டி ராஜேந்திரன் மல்டி டேலண்டடு. ஆனால் அவருக்கு வந்து என்ன எதனால ஜெயிக்க முடியலன்னா நேரம் தவறு. கல்யாணம் ஆகல, பொம்பளை பொறிக்கணும் கதை கட்டி விட்டாங்க. அதுவும் பொண்ணு கிடைக்கல அவருக்கு. டி ராஜேந்திரன் சொல்றாரு, அவருக்கு போய் பொண்ணு கிடைக்கல, அவ்வளவு ஃபேன் கேர்ள்ஸ் இருக்காங்க, பொண்ணு கிடைக்கல. அதான் உண்மை. பணம் படைச்ச பொண்ணா கேட்டிருந்தா கட்டி கொடுத்துருப்பான். மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கேட்கறான்னு டி ராஜேந்திரன் எதுக்கு முன்ன சொல்லியிருந்தாரு. பொண்ணு கிடைக்காதுமா. இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அவ்வளோ ஈஸியான விஷயங்கள்லாம் கிடையாது. வயசாகிட்டே போகுது. ஏதோ தூத்தி விட்டா யார் கொடுப்பா பொண்ணு? அந்த மாதிரி சொல்றேன். ஐஸ்வர்யாவுடைய விவகாரத்து இப்போ இவங்க இப்போ இவங்க வந்து இங்கே உட்காந்து டிவியில் உட்காந்து சொன்னது போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுங்களேங்கிறது என்னோட கருத்து. புகாராக எழுதி கொடுத்துடலாம்ல. இதில் ஒன்றுமே இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்களா? அந்த வார்த்தையை வந்து எப்படி சொல்கிறது, சாதாரண வார்த்தையை கொண்டு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. சகஜமாக யூஸ் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். முன்னாடியாவது ஒரு டைரக்டர் வந்து சுற்றி வளைச்சி ஒரு பொண்ணுகிட்ட கேட்கணும், இல்லை ஒரு எப்படிமா எது அது இதுன்னு. இப்போ டைரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு, அதெல்லாம் சம்மதம்னா பார்க்கலாம், அக்ரிமெண்ட் போய் எழுதி கொடுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு இதெல்லாம் எப்படி சார் நம்ம எடுத்துக்குது? இது வந்து நம்ம எந்த விதமாக பார்க்கறது? அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறது தான்மா. உட்காந்து டிவியாக உட்காந்து இந்த பொம்பளைங்க உட்காந்து இந்த வார்த்தையை நார்மலைஸ் பண்ணாங்கம்மா. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, பண்ணலை, ஏதோ ஒன்று. இல்லை உங்கள் கூப்பிட்டாங்க, கூப்பிடல, ஏதோ ஒன்று நடந்து போச்சு. அதை கடந்து போயிடுறது தான் நல்லது. நீங்களே உட்காந்து உங்கள் இண்டஸ்ட்ரியை காரி துப்புனா எப்படிமா? சோறு போடுறது உங்கள் சோறு போடுற தொழில்மா. அதை நீங்களே உட்காந்து காரி துப்ப கூடாது. என் பிஸ்னஸ் நான் காரி துப்ப முடியுமா? காரி துப்ப நீ பார்க்குற ஆங்கர் வேலை நீ காரி துப்புனா என்ன ஆகும்? நமக்கு கை கொடுக்காது. சரி, எந்த ஃபீல்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? எல்லா ஃபீல்டுலையுமே இருக்காது. நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம், நம்ம அதில் எப்படி தப்பிச்சு போய்க்கிறோமோ கிராஸ் பண்ணி போய்க்கணும். எல்லா நான் நீங்கள் பார்த்துட்டு பெரிய பெரிய நடிகைலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் அதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. நயன்தாராவெல்லாம் யாரையாவது சொல்லியிருக்காங்களா? ஆனால் நிறைய கிசுகிசுகள் வந்திருக்கான்னு அவங்க அதுக்கு ஒன்றுத்துக்குமே ரிப்ளைலாம் கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும். பண்ண மாட்டாங்கம்மா. பண்ணுனா அவங்களுக்கு கெட்ட பேர் ஆகிடும், ஃபீல்டு அடிபட்டு போயிடும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் லாங் ஸ்டாண்ட் நின்னதுன்னா நயன்தாரா தான். பாக்கி யாரும் இல்லை. இவ்வளோ வருஷம்லாம் நிற்கலை. த்ரிஷா அவர்கள்லாம் பெரிய பட வாய்ப்புகள் இல்லைம்மா. நயன்தாரா சம்பளம் என்ன, அதோட சம்பளம் என்ன? நயன்தாரோட வாழ்வியல் முறை என்ன, இதோட வாழ்வியல் முறை என்ன? அந்த அந்த பீக்குக்குமா நயன்தாரா கொண்டு போய் கம்பேர் பண்ணாங்க யாரோடையும். அவங்களோட பீக் இந்த உடம்பை இன்னமும் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சு இடையில புதன்னு இருக்கும். அது ஐயா படத்துலேயே தான் சர்ன்னு வந்து ஃபஸ்ட்டு படமே மூத்த நடிகரோட நடிச்சது. யாரோட? சரத்குமார். அவ்வளோ வயசானவரோட நடிக்கிறதுக்கு அது ஒத்துக்கிடுச்சு. வேறு வழி இல்லை, சான்ஸ். அப்போ எல்லாம் குண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உடம்புலாம் இழைச்சி ஃபீல்டை என்டர்டெயின் பண்ணி ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி ஒரு ஒருத்தர். ஆமாம், போஸ்டிங் தானே கொடுத்துச்சு. விக்னேஷ் சிவனுக்கு போஸ்டிங் தானே போட்டு. இப்போ இந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, உங்க ஒய்ஃப் எங்க விக்கி அப்படின்னு கேட்குறாங்க. ஒய்ஃப் விக்கி அது பில்டிங் கட்டிட்டு இருக்கு கேரளாவில், பெரிய பில்டிங். அங்கே வாட்ச்மேனை போட போதும் என்னமோ. இப்போ அஜித் கதை சொல்ல சொன்னிச்சான், எதுவுமே ப்ரிப்பேர் ஆகாமல் உட்காந்துருந்தாரான். ஒரு ஒன்லைன் கூட சொல்ல தெரியல அவருக்கு. நான் எப்படி படம் நடிக்கிறதுன்னு கேட்டாரா அஜித். உங்களுக்காக தான் நான் கதை கேட்க உட்காந்தேன், போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கினாரா விக்னேஷ் சிவனை. அப்புறம் நயன்தாராவே விக்னேஷ் சிவனை செஞ்சு விட்டுருச்சு. நீ போய் பில்டிங் கட்டுற வேலையை பாரு, அங்கே போ, சித்தாள் வேலை பாரு, அங்கே கூட. அங்கே கேரளாவில் பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுது. அது யாரையாவது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கா? சிம்புவோட உதட எழுத்து கடித்த ஃபோட்டோவே வெளியேச்சதுக்கு சொல்ல மாட்டாங்க. பெரிய மனிதர்கள் யார் மீதும் குற்றச்சாட்டு சொல்ல மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. அதை கடந்து போய் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குற்றச்சாட்டுலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ப்ளேம் பண்ணுறது இருக்குல்ல, ப்ளேம். இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம விஷன் இருக்குன்னா நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை நோக்கி பயணித்து போயிட்டே இருக்கணும். அது பெரிய மனிதர்கள் யார் மீது குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. பணக்காரர்கள் 5 விடயங்களை செய்வதில்லைன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாவில் பார்த்தேன். ஓகே. பணக்காரர்கள் தெருவில் இறங்கி சண்டை செய்வதில்லை, முதல் பாயிண்ட். காரில் போயிட்டுருக்கீங்க, இடிச்சிருக்குன்னா
சில பேர் பார்த்தீங்கன்னா டிரைவர் வண்டி எடுத்து போகிறது கடைசி வரையும் அடுத்தவனை திட்டிகிட்டே இருக்கான். என்னமோ இவர் ஆர்டிஓ ஆஃபீஸ் மாதிரிக்க. எல்லாரும் எல்லா நேரத்தையும் தப்பு செஞ்சுருக்கோம். யார் இல்லைன்னா நம்மள தான் உண்மையில ஏறுறோம். சரி ரெட் லைட் விழுந்திருக்கு, அதான் நைட்டு யாரும் இல்லையா வச்சு பிடிக்கிறோம். எல்லாரும் வாய்ப்பு இருந்தால் இங்கே விதிமுறைகளை மீறுவதற்கு தயாராக தான் இருக்கிறோம். பணக்காரர் ரோட்டில் இறங்கி சண்டை போடுவதில்லை, பணக்காரர்கள் வீணாக நேரத்தை செலவிடுவதில்லை. இதுங்கிறதுல இந்த 5வது பாயிண்ட்ல இது இருந்துச்சு. பணக்காரர்கள் யாரையும் குற்றச்சாட்டு சொல்வதில்லை. வேளாண் மாஸ்கெல்லாம் இருக்காரு, யாராவது குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரா? ரத்தன் டாட்டாவில் யாரையும் குற்றச்சாட்டு சொன்னாரா? இல்லை. அப்துல் கலாம் இருந்தார், யாராவது குற்றச்சாட்டு சொன்னார்? அவர் அறிவாளி, பணக்காரர் இல்லை, அறிவாளி. அவர் யாரை குறை சொல்றாரு? நம்ம வேணா அம்பானியை பற்றி பேசிட்டு இருக்கலாம். இப்படி வச்சுக்குமா, இப்போ உட்காந்து நீ நான் தான் உட்காந்து தனுஷை பற்றி பேசிட்டு இருக்கோம். தனுஷ் எதை பற்றி பேசிட்டு இருக்காருன்னு அவருக்கு தானே தெரியும். குற்றச்சாட்டு சொல்வதனால இங்கே எது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அடுத்தவங்க ரகசியத்தை பேசுறது வந்து ரொம்ப பெரிய சுவாரஸ்யமாகி போச்சு. அடுத்தவங்க கதையை கேட்கறது ரொம்ப இனிப்பாக இருக்கு. நமக்கு வரக்குள்ளான்னு தெரியும், ரிவிட் அடிச்சுக்குள்ளான்னு தெரியும். இப்போ அடுத்தவங்க கதை எல்லாருமே பேசுறது ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. அது எப்படியா என்ன கியூரியாசிட்டி, அது மேலே உள்ள கியூரியாசிட்டி ஆகிப்போச்சு. இப்போ இந்த பொண்ணு சொல்கிற குற்றச்சாட்டு கூட அப்படிதான். நானும் ஒருத்தி இருக்கேன், என்ன இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்திக்கிறேன்னு தெரியப்படுத்திக்கிறது தான். ஓகே, இவங்க சீரியல்லாம் நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சன் டிவிலலாம் சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதனால நம்ம வெளியே தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி. ஆமாம், இதை தான் சொல்கிறது. அதுதான் நிறைய சேனல்ஸ் வச்சுருக்காங்க. உட்கார வச்சு சேனலாக உட்கார வச்சு ஜாய் கிறிஸ்டாவை தூக்கி உட்கார வச்சு பேசுனாங்க. நான் கூட நிறைய இன்டர்வியூவில் சொன்னேன், ஏம்மா ஜாய் கிறிஸ்டா போய் அருமையாக பிள்ளைய பத்துக்கமா, இவங்க நம்பி போகாத, உன் டைம் வேஸ்ட்டு, உன்னை ரோட்டில் டீலில் விட்டுருவாங்கன்னு சொல்லி நம்மளை கழுவி ஊற்றிட்டு இப்போ எல்லாம் நமக்கு ஃபேவராக வீடியோ போட்டாவது. ஆமா, ஜாய் கிறிஸ்டில வந்து கழுவி ஊத்தாங்க. நான் தான் அப்பயிலேருந்து சொன்னேன், வேலைக்கே ஆகாது. இந்த இவங்க போகிற சிஸ்டமே ஃபெயிலியர் ஆகிடும்னு தெரியும் எனக்கு. யாரையுமே நம்ப முடியல சார். இப்போ நமக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் பேசுறேன்னா அடுத்த செகண்ட் அப்படியே மாறிடுறாங்க. அவ்வளவுதான். இந்த சேனலில் சப்போர்ட்டா பேசுறது, இன்னொரு சேனலில் எதிர்த்து பேசுறது. நம்ம ஒரே ஸ்டாண்டு தான். நான் அப்பயிலேருந்து நான் மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மேலுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவேன். ஃபீமேல் சப்போர்ட் பேச மாட்டேன். ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவேன். ஃபீமேல் வந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்னா ஐயா மனசுக்கு தெரியும் இது பாதிப்பு அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவேன். பட் ஏட்டிக்கு போட்டி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன் ஆண்களுக்கு தான் பேச யாரும் இல்லைன்றதுக்காக ஆண்களுக்கு யாருமே பேச ஆள் இல்லை. தமிழ் வந்து ஒருத்தன் தான் கிடக்குறான் பாவம். எல்லாரும் பெண்களுக்கு எதிராக பெண்களுக்கு எல்லாரும் பேசுறாங்க. நடக்குது. பெண்களுக்கு எல்லாரும் பேசுறாங்க சப்போர்ட்டா. நியாயத்தை பேசுறேன், நானுக்கு சப்போர்ட்டா பேசுறேன், நியாயத்தை பேசுறேன். தனுஷ் மேட்டர்லயே நீங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஈஸியா காரி துப்பிடுறீங்க. நீங்க யாருன்னு இன்னைக்கு தான் தெரியுது. ஆனா தனுஷ் வந்து தன்னோட அசுரன்கிற படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனுஷை. ஏன்னா ஒரு சாதாரண மூஞ்சி ஜெயிக்குன்னு கொண்டு வந்தது தனுஷ் தான். அழகு தேவை. அப்பெல்லாம் வந்து பம்புலியா சிகப்பா உள்ளவங்களுக்கு தான் படம் ஒண்ணுச்சு. அந்த கால பிரசாந்த் அப்பாஸ் ஒரு யூனிட்டே இருந்துச்சு. ஆனால் தூக்கி விட்டு வெளில வந்தவர் தனுஷ். அழகு இல்லை, உடம்பு இல்லை, பெரிய பேக்கப் இல்லை, செல்வராகவும் கஸ்தூரி ராஜா அவ்வளோதானே. அப்படியே மேலே வந்து இன்னைக்கு எங்கே நிற்கிறார் வளர்ந்து வந்து. அவரை பற்றி கேவலப்படுத்துறது, எல்ஜிபிடிங்கிறது, அவரை போய் வானவில்லுங்கிறது. சொல்கிறேன், ஒரு நடிகை வாயை திறந்த பாடகி வாயை திறந்தா காரி துப்புது. அதுக்கு நான் உலகத்தில் ஒரு பொம்பளைக்கு பயப்படுறேன்னா அதுக்கு மட்டும் தான் பயப்படுறேன். நானும் அடித்து செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சு வாங்கி வந்தபடி பேசுது அது பாட்டுக்க. அது சொல்லுது இவனுங்கெல்லாம் வானவில்லை, இவனுங்கெல்லாம் எல்ஜிபிடி பசங்க, இவனுங்கெல்லாம் என் புருஷனும் சேர்ந்தா வந்தாங்க. ஒருத்தரை பிடிக்கலன்னா இந்த மாதிரி கொச்சையான சொல்களை சொல்லி அவங்கள தாழ்த்த பார்க்குறாங்க. ஒரு பெண் ஒன்றை பிடிக்கலன்னா ரொம்ப ஈஸியாக உனக்கு ஒரு தேப்பட்டத்தை கட்டுவாங்க. ஆமாம், கரெக்டா? எவ்வளோ கேவலமான ஒரு பேர் இருக்கோ அந்த பேர். அதான் அதுக்காக தான் சிம்பிளாக சொன்னேன். அதே ஒரு ஆணை ஒன்று பிடிக்கலன்னா என்ன பாலியல் சீண்டல் செஞ்சாருன்னு சொல்லி முடிச்சிருவேன். பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. அவங்கள அசிங்கமாக சொன்னால் அது பெருசாக தெரியாது. பிகாஸ் ஆண்கள்லாம் வந்து அதுக்கு நார்மலைஸ் அந்த இல்லைம்மா. என்னை நீ பழி வாங்குறதுனா என்ன பண்ணிட முடியும் உன்னால? ஒரு பொண்ணை வச்சு தான். என்னை வேற எப்படியும் பழி வாங்க முடியாது. நீ என்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உன்ட்ட ஃபிட்னஸும் கிடையாது. நீ என்னை எதிர்த்து பொருளாதார ரீதியாக சட்டங்கட்டத்தையெல்லாம் வளைச்சி கொண்டு வர்றது உன்னால முடியாது. இல்லை கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் நானே வக்கீல், நானே ஃபேஸ் பண்ணிப்பேன். நீ என்ன பண்ணிட முடியும்? நீ 10 ரோடியை கூட்டிட்டு வந்தால் நான் 100 ரோடியை கூட்டிகிட்டு வருவேன். பண்ண முடியாது. ஆனால் சிம்பிளாக நான் என்ன பண்ணலாம்? என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு ஒரு வாரத்தில் சொன்னேன். முடிஞ்சு போச்சு. டாட். இப்போ நான் சொன்ன விளக்கம் ஓவரால் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஒருத்தர் எல்லாமே வந்து ஒருத்தர் வளரதை தடுக்கிறதுக்கான பண்ற ஒரு முயற்சின்றீங்க. பட் அதுக்கு நான் பயந்தவங்கள அதையும் சொல்லிடுறேன். என் மேலே பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாலும் ஆமான்னு சொல்கிறாள் நல்லா. நான் இதுக்கு பயப்படுறேன். ஆனா ஆயிட்டு போகுது. அட நம்மள அசிங்கப்படுத்தி இது ஒரு ரூட்டா? ஆமா, என்ன இருக்கு இப்ப? ஐயோ அதுக்கெல்லாம் பயந்தாலே இல்லைம்மாண்ணா. அதுக்கு ஐயோ நல்ல வேலை பண்ண போற, அதெல்லாம் அசரவே மாட்டேன்.
ஆமாம்பா, எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஆமான்னு சொல்லிட்டு இல்லை, அப்புறம் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு தான் அசிங்கம். ஆமாம் இல்லைன்னா தானே நீ என்னை ஓட விட போகிற. ஆமாம்பா, என்ன வாயிட போகுது? நான் யாருங்கிறது எனக்கு தெரியும். என்ன சார் மாதம்பட்டி ஜாய் கிறிஸ்டினா மாதிரி ஒன்று வருது? இல்லை நான் யாருன்னு எனக்கு தெரியும். நீ என்ன சொன்னா எனக்கு என்ன கவலை வந்துட போதா? நம்ம தப்பு பண்ணலன்னா தைரியமா இருக்கலாம். தப்பு பண்ணாதான் என்ன, இப்போ தப்பு பண்ணாதான் என்ன ஆகிட போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தனுஷை வந்து நீங்கள் சிம்பிளாக அசிங்கப்படுத்துறீங்க. அவன் ஒரு கலைஞன்மா, கலைஞன். சில தவறுகள் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தால் கூட இருந்துட்டு போதும், என்ன இருக்குது? இப்போ டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசனை காரி எடுத்து போய்ங்க, அவரோட கால் நெகை தூசிக்கு திறமைக்கு ஒருத்தன் இருக்கானா இங்கே? சொல்லுங்கள், இந்த இண்டஸ்ட்ரியில் அவரோட சின்ன ஒரு நெகை கணக்கு திறமைக்கு இருக்காங்களா? ஆள் இல்லை. அதனாலதான் ஒரு உலக நாயகன். உலக நாயகன் கேரக்டராக வாழ்கிறது. சார் இந்த இடத்துல நீங்கள் சாவர மாரி இருந்து செத்த மாரி இருந்தால் நல்லா இருக்குன்னா செத்தேருவான் மனுஷன். அந்த மாதிரி கேரக்டர் இருந்தால். ஆனால் அவரை வந்து வாணியை கல்யாணம் பண்ணா இருக்கிறீங்க, சரியாக கல்யாணம் பண்ணால் பண்ணிட்டு போகிறாரு. அது அவர் பொண்டாட்டி பிள்ளைங்கள கவலை பண்ணணும். உனக்கு என்ன? இவங்க வச்சு கிளப்பி விடுறது, பார்த்த மாதிரி அள்ளி அள்ளி விடுறது, நடிகைகளை தூத்துறது அள்ளி. நான் இடையில கூட ஒரு நடிகை வந்து நிர்வாணமாக வீடியோலாம் போட்டாங்கல்ல, சுருதி நாராயணனா? ஆமாம் அந்த டேரக்டர் காஸ்டிங் டைரக்டர்கிட்ட பேசும்போது நான் அந்த பொண்ணை ரொம்ப கழுவி ஊற்றுனேன். அது ஒரு ப்ரெஸ் மீட் வந்துடுது. நான் பிரசாத் லேபில் இருந்தேன். ஆமாம், படம் நடிச்சது அந்த. ஆமாம், கேள்வி கேட்டாங்க, என் வீடியோ தானே பார்த்தீங்க அப்படின்னு முடிச்சுக்கிட்டு. எனக்கு அது ரொம்ப அந்த பொண்ணு மேலே எனக்கு பாவமாக வந்துடுச்சு, இறக்கம் வந்துடுச்சு. ஆனால் சரிபாதி உன்னை வீடியோ எடுத்த அயோக்கியம் ஒருத்தர் இருக்கான், அவன் அந்த உலகம் யாருன்னு தேடலை. பட் இந்த பொண்ணை தான் எல்லாம் காரியம் தூக்குறான். இந்த பொண்ணு இந்த அளவுக்கு போயிடக்கூடாது, போயிட்டு ஆனால் அது எதிர்கொண்டுச்சு இல்லை, அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. தனுஷ் மேலாம் சொல்லி என்ன ஆகிட போகுதுன்னு சொல்கிறீங்க? என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? தனுஷை கிட்ட கூட இருக்க முடியாதுமா. நான் அது தான் சப்ஜெக்டே வேணான்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. யார் மேலே இங்கே குற்றச்சாட்டு இல்லைம்மா? பில் கிளின்டன் மேலே இருக்குமா பாலியல் கேஸு? பில் கிளின்டன் மேலே இருக்கு. இப்போ இருக்காரு ட்ரம்ப்பு, அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ இப்போ இருக்க பொண்ணுங்களாம் அந்த பாலியல் பில் கிளின்டனோட ஜட்டி இருக்குல்ல, அதை வரையும் எடுத்து கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க, பிந்தோட செமனோட. ஓகே, ஆமாம்மா, அந்த பொண்ணோட ஜட்டி எடுத்துக்கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பழி வாங்கினது. இப்போ ட்ரம்ப் மேலே சொல்கிறாங்க குற்றச்சாட்டு. இப்போ ஒருத்தவங்களை ஜெயிக்க முடியல, அவனை சிம்பிளாக அவன் மேலே பாலியல் குற்றச்சாட்டு அந்த பெண்ணை வச்சு இது பண்ணிடுறாங்க, பெண்ணை வச்சு பண்ணிட்டு. ஆனால் அது ஜெயிக்கவே முடியாது. நான் இந்த இந்த வீக்கர் செக்ஸ் வச்சு அடிக்கிறீங்கல்ல, அது ரொம்ப நாள் ஜெயிக்க முடியாது. நம்ம நாட்டிலே ஒரு அரசியல்வாதிமா, அவர் வந்து ஒரு நடிகை 10 வருஷம் வீடியோ போட்டிருக்கு, 10 வருஷம் பேசியிருக்கு அவரை பற்றியே. விஜயலட்சுமி தான் வச்சுக்கங்களேன். விஜயலட்சுமி மேலே ஜெயிக்க முடியுதா கடைசா? முடியாது. காரணம், இன்னைக்கு கோர்ட்டு கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, மதுரை உயர்நீதிமன்றம். ஒரு பெண் வந்து 9 வருஷம் ஒருத்தரோட லிவிங்காக வாழ்ந்துருக்கு. ஓகேயா? கடைசாக என்னை கல்யாணம் பண்ணிக்கல, திருமணம் பண்ணி கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி என்னை பல முறை பண்ணிட்டா, ஏமாத்திட்டான்னு சொல்லி வழக்கு. மதுரை ஹைகோர்ட்டு செட்டிசைட் பண்ணிட்டுமா, குவாஷ் பண்ணிட்டு கேஸை. என்னென்னு சொல்லி குவாஷ் பண்ணுது? அது இப்போ சாதாரணமாயிட்டு, அதுக்கெல்லாம் எஃப்ஐஆர்லாம் போட்டு அவனை தள்ளி தண்டனைலாம் கொடுக்க முடியாது, குவாஷ் பண்ணுது. அப்போ நீதிமன்றங்களோ கண் விழிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ நீ போய் கண்ணை கசக்குன்னா உனக்கு நியாயம் கட்டுப்போதெல்லாம் ஒரு காலகட்டமா? ஏன் நீ சுப்ரீம் கோர்ட்டு கனவாய் பிஆர் கனவாய் ஐயா இருக்கார்ல, தலைமை நீதியரசர், அவர் ஜீவனாம்சம் கேட்டு மெயின்டெனன்ஸ் கேட்டு அப்பீல் வந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. என்ன படிச்சிருக்கேன்னு அந்த பொண்ணு கேட்டு, பிஇ படிச்சிருக்கேன், வேலைக்கெல்லாம் போக மாட்டியா? பெங்களூர் ஹைதராபாத்தில் வேலை இருக்குது, வேலைக்கு போ, உழைத்து சாப்பிடு அப்படின்னு விரட்டி விட்டாரு. ஓடி போடணும், வடிவேலு சொல்லுவாங்க, உழைத்து சாப்பிடு அப்படின்னா உழைத்து ஓடி போடணும். அப்புறம் அன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டாருங்க, உன்னோட பெட்டர் ஆஃப், அதாவது என்னது ஆண் நண்பர், அவனோட இருக்கிறது போடுறது ஆடியோ வாட்ஸ்அப் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றோம்ல, ஆதாரமாக எடுத்துகிட்டு வர்றீங்கல்ல கோர்ட்டில், அது எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது நீதிமன்றம். இதெல்லாம் திட்டமிட்டு நீ ஆரம்பத்தில் கலெக்ட் பண்ணிருக்கீங்க எவிடன்ஸ்ன்னு, நம்மளே அந்த மாதிரி பேசி வாங்குறது, இதெல்லாம் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ். இப்போ இது அர்த்தமாக இருக்கிறது இல்லைம்மா, அவனோட ஒன்றா இருக்கிறதே வீடியோவாக பண்ணுறது. அப்போ நீ வேணும்னா எவிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, அது மூலம் தெரிஞ்சுங்க. சாட்சிய சட்டப்படி வந்து ஆதாரம் தானாக தான் அமையணும். நீ எவிடன்ஸை கிரியேட் பண்ணுறது செட் பண்ணி சொல்கிறது தானே, அது ஒரு பொய் தானே. எவிடன்ஸ் தானாக தான் இருக்கணும், பிளான் பண்ணி பண்ணுறது பேர் எவிடன்ஸ் கிடையாது, அது சாட்சியம் கிடையாது. அந்த ஆக்ட் அப்படி சொல்லலை. இதெல்லாம் ஆதாரங்கள்லாம் நீ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, சரி மெனக்கெட்டு ரெடி பண்ணியிருக்கீங்க, அதை ஒத்துக்க முடியாது. மொத்தம் இங்கே பெண்ணுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, ஆணுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, 2 பேருக்கும் நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோமா?
நியாயன்றதுல 2 பேருமே தப்பு பண்றாங்களே. ரெண்டு பேருமே தப்பு தான். நான் அதான் சொல்கிறேன், மாதம்பட்டி மேட்டரில் மாதம்பட்டி ஒரு குப்பை, நான் ஜாகிரஸாக ஒரு குப்பை. அதுதான் இப்போ நியாயம்ன்றது இங்க இல்லவே இல்லை. ஆமாம், அதே தான்மா. நீங்க சொன்னீங்க இல்லையா, தமிழ்நாடு வந்து ஒரு இப்ப நினைச்ச மாதிரி இல்ல, ரொம்ப மாறிடுச்சு, அந்த மாதிரி தான் சொல்லுது. ஆமாம்மா, இப்போ நீங்கள் தான் சினிமா இண்டஸ்ட்ரியே சொல்கிறீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்னு. ஆனா இது எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரி இருக்கு. இது நல்ல வார்த்தை. இங்க மட்டும் வெளியே வருது, அவ்வளவுதான். நீங்கள் வெளியே சொல்கிறீங்க, வெளியே வருது. எல்லா இடத்துலையும் இருக்குமா, எல்லா இடத்துலையும். ஏம்மா, பீலா ராஜேஷோட ஹஸ்பண்ட் ராஜேஷ்மா, டிஜிபிமா, அவர் மேலே பாலியல் வழக்கு இருக்குமா? செத்து போயிட்டாங்களா பீலா ராஜேஷ், சாரி பீலா வெங்கடேசன். ராஜேஷ் அதை எடுத்துட்டாங்க, அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் மேலே பாலியல் வழக்கு இருக்குமா? யார் மேலே இல்லை, எல்லார் மேலேயும் பாலியல் வழக்கு இருக்குது. அந்த பாலியல் வழக்கு உங்கள் பொது வாழ்க்கையை பாதிக்காது, அது மட்டும் தெரிஞ்சுங்க. உங்கள் பொது வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அது பாதிக்காது. ஒரு எம்எல்ஏ மேலே வீடியோவே வெளியிடறானோமா, நாளைக்கு போலிங்கம்மா, காலையில் போலிங்க, வீடியோ நைட்டு வெளியிட்டாங்க, ஒரு விலை மாதோட இருக்க மாதிரி வீடியோவை. ஆனால் அதே தொகுதியில் அறுதிபர் மேலே அவர் ஜெயிச்சார். ஏன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃப். அடுத்த நாள் எலெக்ஷன் போலிங் தம்பி, காலையில் போலிங், முதல் நாள் வெளியிடறானோ வீடியோ நைட்டு, ஆனால் ஜெயிச்சிட்டாரு, அறுதிபர் மேலே ஜெயிச்சார். அப்போ தான் நான் அது ஒரு விஷயத்தை கவனித்தேன். அடுத்து பொள்ளாச்சி விஷயம் நான் கவனித்தேன். அதில் ஒரு மந்திரி பேர் பயங்கரமாக அடிபட்டுச்சு, அவரோட பையன்லாம் சொன்னாங்க. பட் நான் சொல்லலை, சொன்னது இருக்குது. ஓகேயா, நான் அதுமாரி எங்கேயும் சொல்லலை. கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்தப்பறம் நான் பேசலை. ஏன்னா அவர் வழக்கு போட்டிருக்காரு 1 கோடி ரூபா கேட்டு, என் பையன் பேர் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அரசியல் மாநில ஸ்டேட் போட்டிருக்காரு. நான் சொல்லிட்டு அதை பதிவு பண்ணேன். ஆனால் அதே தொகுதியில் அவர் ஜெயிச்சார். அது எந்த விதமான பாதிக்கலை. அதனால நான் கவனிச்சது என்னென்னா, ரொனால்டோ தெரியுமா உனக்கு, ஃபுட்பால் பிளேயர், அவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு பாலியல் இருக்காமே அப்படின்னு. மேட்ச்சில் என்னோட பர்ஃபார்மன்ஸை பாரு, என்னோட பர்சனலாக பார்க்காத போடா அப்படின்னு போயிட்டு இருந்தார். முடிஞ்சு போச்சு. என்னை உனக்கு எப்படி தெரியும்? ஒரு அட்வொகேட்டாக தெரியுமா? உனக்கு ஒரு சேனலுக்கு பேசி கொடுக்குறேன்னா இப்படி தான் எனக்கு தெரியும். நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? ஆமாம், நமக்கு தேவை அந்த இன்டர்வியூ, அங்கே பேசுகிற விதம், அவ்வளோதான். உன்னிட்ட நான் கண்ணியமாக நடந்துக்கிறேன்னா, அறத்தோடு பேசுகிறேன்னா, பண்போடு நடந்துக்கிறேன்னா, ஒரு சகோதரத்துவத்தோடு இருக்கேன்னா, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மாதிரி என் முதுகுல என்ன இருக்கலாம் நீ பார்க்க வேண்டியதில்லை. இறுதியாக ஹிட்லர் சொன்னதே சொல்லி முடிக்கிறேன். நிலவு போன்றவர்கள் மனிதர்கள், இருள் சூழ்ந்த இன்னொரு முகம் இருக்கும். ஹிட்லர் சொன்னதுமா, எல்லாருக்குமே இன்னொரு ஃபேஸ் இருட்டாக தான் இருக்கும். அது நீ அதை போய் தேடி பிடிச்சி நின்று ஆராய்ச்சி பண்ணாத. தனுஷ் எப்படி தெரியும் உனக்கு? ஒரு நல்ல ஆக்டராக தெரியுமா? நல்லா இருக்கா படம், பார்த்தியா? இல்லை படம் கூட பார்க்காம போ, அத்தோடு முடிஞ்சு போச்சு. தனுஷ் உன்னை கூப்பிட்டா விருப்பம் இருந்தால் போனீங்களா, இல்லை போகலையா, பரவாயில்ல, அத்தோடு முடிஞ்சு போச்சு. கூப்பிட்டதே எனக்கு தெரியாது, நீங்கள் போகாது எனக்கு தெரியாது, ஓகேயா? அதோடு முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு கேமரா இருக்குன்னு உட்காந்து பக்கமாக பேசினா எப்படிமா? அது நமக்கு தான் அசிங்கம், அந்த பொண்ணுக்கு தான் அசிங்கம். அந்த இண்டஸ்ட்ரியை அசிங்கப்படுத்துறீங்க, அந்த கலைத்துறையை அசிங்கப்படுத்துறீங்க. மனோரமாலாம் அண்ணன்னு சொல்லுது சிவாஜி கணேசனை, சிவாஜி அண்ணன். வடிவகரசி வந்து அண்ணன்னு சொல்லுது, அக்கான்னு சொல்லுது. அந்த காலத்தில் புருஷன் மட்டும் நடித்தவங்க தான். ஏதோ விரும்பி எல்லா துறையிலையும் விரும்பினா போகிறது தாம்மா அவங்களுக்குள்ள. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்த துறையை இன்றைக்கி வந்து கண்ணியம் இல்லாமல் கொலாப்ஸ் பண்ணிட்டீங்கிற போட்டு எல்லார் மேலேயும் சினிமாவில் எல்லாருக்கும் இது இருக்குமா, எல்லாரோட கதையும் இருக்குது, எல்லாருக்கும் எல்லா அலிகேஷனும் இருக்குது. யாரும் அங்கே வந்து சிவகுமார் சாரை மட்டும் தான் சொல்லுவாங்க, தண்ணி அடிக்க மாட்டார், கறி அடிக்க மாட்டார், வேறு பொண்ணட்டை தொடலன்னு. சினிமாவில் நம்பியார் காலம்புற ரேப்பிங் சீனாக தான் வச்சாங்க. நம்பியாருக்கு தண்ணி அடிக்கிற மாதிரி அவருக்கு எந்த பழக்கமே இல்லை. நம்பியார் ஒரு துறவியாகவே வாழ்ந்து இறந்து போனார். அந்த சினிமாங்கிறது ஒரு மாய உலகம் தானே. ஆமாம், நம்ம பார்க்குறதோடு சரி, அதோடு வச்சுக்க வேண்டியதான். தொடர்ந்து பேசலாம். நன்றிம்மா. நன்றி சார்.